அப்பமும் மீனும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கர்த்தர் மனுக்குலத்தை மிகவும் நேசித்தார். மனிதர்கள் தம்மைப் போல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் சாத்தான் மனுக்குலத்தை கெடுத்து கர்த்தரிடமிருந்து பிரித்தான். அது எப்படி சாத்தியம்? துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடக்காதீர்கள் என்று சங்கீதம் 1இல் பதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மையிலேயே அறிவுரை கூறினார் மற்றும் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று எச்சரித்தார். ஆனால் சாத்தான் ஏவாளுக்கு தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட அறிவுறுத்தினான். என் அன்பான சகோதரிகளே மற்றும் சகோதரர்களே, தேவபக்தியற்ற ஆலோசனையின் பேரழிவை இப்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று மனிதகுலம் இந்த நடைமுறையால் மட்டுமே கர்த்தரின் சாயலை இழக்கிறது. நாம் அவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கிறோம். ஆனால் தெய்வபக்தியற்ற மக்கள் அவர்களுக்கு இச்சையை போதித்து அவர்களை ஆதாயப்படுத்தி அவர்களின் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் அழிக்கிறார்கள். இது ஆபத்தானது. கவனமாக இருங்கள். யாருடைய ஆலோசனையை பின்பற்றுகிறீர்கள்? கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு வழியை அடைத்தார். உங்கள் ஆசீர்வாதத்திற்கான வழி அடைபட்டிருக்கிறதா? இப்போது இந்த தவக்காலத்தில் உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தரின் ஆலோசனையின்படி நடக்கத் தொடங்குங்கள். நம் வாழ்க்கை நதிக்கரையில் நடப்பட்ட மரம் போல இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.